முதல் 3 ஆழ்வார்கள் ஐப்பசி மாசத்தில் திருவோணம், அவிட்டம், சதயம் என்று 3 அடுத்தடுத்த திருநட்சத்திரங்களில் பிறந்தனர். பொய்கை ஆழ்வார், கூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று இவர்கள் மூவரும் அடுத்தடுத்து பிறந்தனர். ஆழ்வார்களில் முதலில் யார் இந்த பூமண்டலத்தில் திருவடியை வைத்தாரோ அவருடைய அனுகிரகத்தால்தானே மேல 10 ஆழ்வார்களும் அவதரித்தனர். முதல் ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினால்தானே மேற்கொண்டு எல்லாரும் பிறந்து 4000 பாடினார்கள். அவ்வாழ்வார்தான் பொய்கை ஆழ்வார். காஞ்சிபுரத்தில் அவதரித்தார் முதல் ஆழ்வார். அடுத்தது பூதத்தாழ்வார் திருக்கடன்மல்லைங்கிற மகாபலிபுரம், அதில் அவதரித்தார். 3வது பேயாழ்வார் சென்னப்பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மயிலாப்பூர், அவ்விடத்தில் அவதரித்தார். இப்படி 3 ஆழ்வார்களும் பிறந்தனர். இவர்களுடைய சிறப்பு, இவர்கள் 6க்கும் தாய் மாத்திரு கர்ப்ப சம்பந்தம் கிடையாது. ஒரு கர்ப்பத்திலே இருந்து வந்து பிறக்கவில்லை. அயோனிஜர்கள்னு சொல்லுவார்கள். காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாது, காஞ்சிபுரத்தில் இருக்கிற பொற்றாமரை குளத்திலே ஒரு பொன் தாமரையிலே அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். அடுத்தது குறுக்கத்திப்பூ, நீலோத்பலன்னு சொல்லலாம், அந்த புஷ்பத்தில் அவதரித்தார் திருக்கடன்மல்லையில் பூதத்தாழ்வார். அடுத்து 3வது அழகான ஒரு கிணறு, மயிலை மயிலாப்பூர், அங்கிருக்கும் ஒரு கிணற்றிலேயே அவதரித்தார். இது பேயாழ்வாருடைய அவதார். இந்த 3 பேரும் ஒவ்வொரு இடத்தில் பிறந்திருந்தாலும் அடுத்தடுத்த நாள் பிறந்தார்கள். இவர்கள் அவதாரம் கலியுகத்தில் அல்ல, துவாபர யுகத்தின் இறுதியில் 8,62,901 வருஷம் அது கழிந்து அவதரித்தார்கள். அதற்கப்புறம்தான் கலியுகமே பிறக்கிறது. ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசி புகழ் பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். இது உபதேசரத்தினமாலை பாசுரம். இந்த 3 ஆழ்வார்களுடைய நிலை என்ன? வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்தை விளக்கவே இம்மூவரும் அவதரித்தார்கள். ஞானம், தரிசனம், பிராப்தி. ஞானம்னா அறிகை, தரிசனம்னா காண்கை, பிராப்தினா அடைகை. பகவானை அறிகை, பகவானை காண்கை, பகவானை அடைகை, ஒன்னொன்னு அடுத்தடுத்த நிலை. இப்படித்தான் இந்த 3 ஆழ்வார்களும் பாசுரம் பாடினார்கள். 100 பாசுரங்கள். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இவர்கள் அவதாரம் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நாளில் இருந்தாலும் இவர்கள் மூவரும் திருக்கோவலூர்ங்கிற க்ஷேத்திரத்தில் மிருகண்டூன்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் ஒன்றாக கூடினார்கள். 3 பேர் சேர்ந்து ஒரே இருட்டு, வெளியிலே மழை கொட்டு கொட்டென்று கொட்டுகிறது, உள்ளே கும்மிருட்டு. யாரோ தங்களை இப்படி அப்படி நெருக்குமா போலே உணர்ந்து யார் நெருக்குவார்கள்னு நினைத்து முதல் ஆழ்வார் விளக்கேற்றினார் வையந்தகழியான்னு தொடங்கி, அடுத்த ஆழ்வார் விளக்கேற்றினார் அன்பே தகழியான்னு தொடங்கி, 3வது ஆழ்வார் கண்டுவிட்டார் பெருமானை, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று 3வது ஆழ்வார் கண்டார். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை ஊத்த பெற்றுமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து